ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பரி வந்துட்டு பியருக்காக டெரஸ்ல கூட்டியிருப்பா. அதனால வந்துட்டு ரோஹனும் பரியும் மேல உட்காந்து பியர் அடிக்கிறதுக்காக உட்காந்துருப்பாங்க. அப்ப வந்துட்டு நம்மளோட பரியும் வந்துட்டு தயக்கத்தோடயே வந்துட்டு கேட்பா, இந்த மாதிரி வந்துட்டு காதல்லாம் எப்படி சொல்லணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு என்ன பரி, எனக்கு யார் மேலேயும் வந்துட்டு லவ் வந்துச்சா அப்படின்னு கேட்பான். அப்பெல்லாம் இல்ல, எப்படி சொல்லணும் வைக்கணும் அப்படின்னு கேட்பாளா. அது வாங்க பாரு, தயவு செஞ்சு டிலே பண்ணாத. உனக்கு மனசுல வந்துட்டு அவங்க மேல லவ் இருக்குன்னு தோணிடுச்சா, டக்குன்னு சொல்லிடு. அது சொல்லிடுறதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லும் போது, நீ யாரையாச்சும் வந்துட்டு லவ் பண்ணிருக்கியா, சொல்லிருக்கியா அந்த மாதிரி கேட்டா, நான் வந்துட்டு லவ் பண்ணிருக்கேன், ஆனா வந்துட்டு அவங்க லவ்வி சொல்லுவாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பறிக்க வந்துட்டு சரி நம்மளதான் லவ் பண்றா, அதுக்குதான் நம்ம சொல்லுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றானோ அப்படின்னு அவன் மனசை நினைச்சுக்கிறா. ஏன் நீயே சொல்லலாமே, நீ தானே இப்பதானே சொன்ன மனசை லேட் பண்ணக்கூடாது, டிலே பண்ணக்கூடாது, டக்குன்னு சொல்லிடணும்னு. எனக்கு கொஞ்சம் வீம்பு இருக்கும்ல, அவளும் கொஞ்சம் வீம்பு பிடிச்சவதான், இருந்தாலும் வந்துட்டு அவ சொல்லுவா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பறிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பரியதான் வந்துட்டு அவ சொல்றான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா, நம்மளோட மிஸ்டேக் அவன் நினைச்சு சொல்லிட்டு இருக்கான். அவன் பரிய அது தெரியாம வந்துட்டு மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு ஏற்பாட்டிலாம் முடிஞ்சு நம்மளோட ரோஹனை தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு போலீஸ் கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசிட்டு இருக்கான். நாங்க வந்து 1 வீக் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க வந்துட்டு அவங்களை கண்டுபிடிக்கவே இல்லை, அவங்க யார் என்னன்னு கொஞ்சம் கூட தெரியல, எல்லாம் நீங்க எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போனே தூக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டி இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கழுதையா இருக்கு. நம்ம ரோஹனை வந்து அவ கட்டி பிடிச்சிட்டு இங்க நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் அவங்க கண்டுபிடிச்சோன்னு சொன்னாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க பயப்படுற அப்படின்னு கேட்டா, நம்மளோட வந்துட்டு லவ் பண்றதை நம்ம வீட்லயே சொல்ல முடியும், திருச்சித்தனமா இருக்கிற மாதிரி இருக்கு, எப்ப நம்ம சொல்லுவோம், நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா அப்படின்னு கேட்டா, நம்ம ரோஹனும் சொல்லுவோம், நம்ம தப்பெல்லாம் பண்ணல, நம்மளுக்கு நல்ல ஒரு டைம் கிடைக்கல, அவ்வளவுதான், நமக்கு டைம் மட்டும் கிடைச்சா கண்டிப்பா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வீடு போட்டோ காட்டுறான். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீடு வந்துட்டு ஓகேவா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாலும் நல்லா இருக்கு, நாளைக்கு சரி நம்ம பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சரிவா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு காலையில ஆயிடுது. நம்ம மிஸ்டேக் சமைச்சிட்டு இருக்கா. அப்ப பாட்டி வந்துட்டு என்னம்மா சமைக்கிற அப்படின்னு கேட்கும் போது, ஆமா பாட்டி பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு ஒர்க் போகணும் அப்படின்னு சொன்னா, என்னம்மா இப்ப தானம்மா தானே, இப்ப அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களம்மா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, போலீஸ் அவங்க வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு ஒண்ணு தெரியுமாமா, நம்ம பரி இப்பெல்லாம் தனியா சிரிச்சு பேசிட்டு இருக்கா, தனியா ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சு யாரோ அவங்க லைஃப்ல வந்து ஸ்பெஷலா வந்திருப்பாங்க போல, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா, அப்படியா, எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியலையே பாட்டி, நான் அந்த ஆங்கிள் அவளை யோசிச்சு கூட பாக்கலையே அப்படின்னு சொல்லி, சரி சரி நான் யாருன்னு வந்துட்டு கேட்கிறேன் அவள்கிட்ட, ஆனா வந்துட்டு உங்க பேரை சொல்ல மாட்டேன் பாட்டி, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடனே சரி சரி சொல்லிட்டு அவங்க மனசு ரோஹன்னு சொல்ல வேணாம், அவளா கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீரதான் காட்டுறாங்க. நம்ம வீர் வந்துட்டு செம்ம டென்ஷனா இருக்கு. அருணா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 6 o'clock வந்துட்டு மீட்டிங் இருக்கு சார், பார்ட்டி வேற இருக்கு, அரேஞ்ச் பண்ணி சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, எனக்கு இப்பெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். சார் நான் வந்துட்டு என்னோட ஒர்க்கை தான் பாக்குறேன், உங்களோட டென்ஷன்லாம் என்கிட்ட காட்டாதீங்க சார் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்துட்டு ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வீர் ஏதோ நினைக்கிறான், நம்ம மிஸ்டேக் தானே வந்துட்டு இப்போ இங்க பாட்டிக்கு வந்துட்டு இது பண்ணியிருந்தோம் டெக்கரேஷனுக்கு, ஓகே அவளே வந்துட்டு இது பண்ணிக்கலாம், வரட்டும் இன்னைக்கு யாரு என்னன்னு சொல்லிட்டு நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவன் மனசுல நினைக்கிறான். நம்மளோட மிஸ்டேக் கூட வந்துட்டு சைன் பண்ணது, அவ வந்துட்டு ஒன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணது எல்லாமே வந்துட்டு பிளாஷ்பேக் மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனை பாரு மிஸ்டேக், நீங்க எப்படி நான் அசிங்கப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் யார் அவன் சொல்லிட்டு அவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு அவன் மனசுல வில்லத்தனமா அதை நினைச்சிட்டு இருக்கான். நம்ம மிஸ்டேக் தான் காட்டுறாங்க. ரோஹன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், இருடா கிளம்பிட்டே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்மளோட பரி வந்துட்டு, நம்ம வீட்டுல வந்துட்டு யாராச்சும் மதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப வந்துட்டு நம்மளோட மிஸ்டேக் வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்டா, ஓகே தானே நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டா, டபுள் ஓகே இப்பெல்லாம் கேட்கறேன்னு சொல்லிட்டு நம்மளோட மிஸ்டேக் வந்துட்டு சொல்லுவா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் கேட்பா, என்ன நீ என்னமோ தனியா சிரிச்சுட்டு இருக்கியாமே அப்படின்னு சொல்லி கேட்டா, சாச்சா அப்படிலாம் இல்லையே, நீதான் வந்துட்டு அப்படிலாம் இருக்க மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா, என்ன மலுப்பிரியா, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவளும் வந்துட்டு திணறிக்கிட்டே இருக்கா. அவளும் திரும்ப திரும்ப கேட்கிறா. அதுக்கப்புறம் ரோஹன்னு சொல்லிடுறா. அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னது ரோஹனா, ஆமா ரோஹன் கால் வருது பாரு அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு உயிர் வருது. நான் வந்துட்டு ரோஹன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட் பண்ணிட்டு ரோஹன் கால் பண்ணான்னு கேட்டா, இல்ல இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு இது இருக்கு இல்லையா, பாட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து போட்டோக்காக
கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவளும் சமாளிச்சிடுறா. நம்மளால வந்துட்டு மிஸ்கிட்ட சொல்லவே முடியலையே, இவ்வளவு நான் பதட்டப்படுறேன், ஒழுங்கா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோஹன் மிஸ்டர் எல்லாம் காட்டுறாங்க. அவங்க போய் வீடு போய் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது வந்துட்டு வீடை வந்து பார்த்துட்டு இங்க என்ன வைக்கணும் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்துட்டு இருக்கா, கிஸ் பண்ற மாதிரி போறாங்க. அப்ப வந்துட்டு அந்த புரோக்கர் அங்கிள் வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க வந்துட்டு வாங்கிடுவாங்க இந்த வீடு நினைச்சிட்டு அவங்க கூப்பிடும் போது அவங்க ரெண்டு பேரும் ஆஹா இந்த ஆள் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து போயிடுறாங்க. பரியை தான் காட்டுறாங்க. பரி வந்துட்டு அருணவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அருணவ் வந்தோடனே ஒரு இது மாதிரி செக் மாதிரி கொடுக்குறான். இங்க பாரு பரி, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு வீடு செம்ம இதுவா இருக்கான். நான் கூட வந்துட்டு இதுல இருந்து மூவ் ஆன் ஆயிடுவான்னு பார்த்தா அவன் மூவ் ஆனே ஆக மாட்டேங்கிறான். இன்னும் வந்துட்டு இதாயிட்டே இருக்கான். அவன் மிஸ்டி மேல இன்னும் கோவமா இருக்கான். மிஸ்டி என்ன கல்யாணம் பண்ணிட்டா வந்துட்டு வேணான்னு சொன்னா முன்னாடியே சொல்லிட்டால, அப்படி இருந்து பண்ணிட்டு இருக்க. எனக்கு என்னமோ வந்துட்டு நீங்க போவாதீங்க ரெண்டு பேரும், அங்க ஏதாச்சும் வந்துட்டு வீர் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி நம்மளோட அருணவும் சொல்றான். நம்ம பரிக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பரியும் கால் ட்ரை பண்றா. இருந்தாலும் வந்துட்டு அட்டனே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிஸ்டே தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த புரோக்கர் கூட வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வீடு வாங்குற விஷயமா. சரி எவ்வளோன்னு சொல்லுங்க, நாங்க வந்துட்டு பே பண்றோம், இல்ல வந்துட்டு லோன்ல போட்டு கூட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அவரும் வந்துட்டு சொல்றாங்க 3 crores அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா இது வந்துட்டு மெயின் ஏரியா இல்லையா, அதனால வந்துட்டு இதுவே கம்மி தான் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நான் வந்துட்டு லோனுக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரோஹனும் வந்துட்டு கால் பண்ணி கேட்க. இருந்தாலும் வந்துட்டு அவனுக்கு லோன் கிடைக்கல. நம்ம மிஸ்டர் சொல்றா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம இந்த வீடை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ரோஹனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா மிஸ்டி வாங்குறேன்னு சொல்றாடே அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ்க்குலாம் வந்துட்டு இன்னும் வேணும், அதனால வந்துட்டு ஒரு 4 crores வந்துட்டு பே பண்ணிருங்கன்னு சொன்னோடனே 4 crores அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஷாக்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நாங்க வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு பேசுறோம் என்னன்னு, நாங்க அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு லோன் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்மளோட ரோஹன் வந்துட்டு நிப்பாட்டி கேட்கறேன், எங்க பேர் மிஸ்டி நான் எப்படியாச்சும் வந்துட்டு லோன் ஏதாச்சும் வாங்கி எனக்கு பிடிச்ச வேலையா இருந்தாலும் சரி பிடிக்காத வேலையா இருந்தாலும் சரி நான் வந்துட்டு கண்டிப்பா பண்ணி நானே வாங்கிக்கிறேன், நீ வாங்காத எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன். நம்மளோட வீடு தானே ரோஹன், நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வாங்கலாம், நீ வாங்கினா யாருன்னு நான் வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லுங்க. இந்த மிஸ்டி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் இப்பதான் வந்துட்டு நான் வாங்கலான்னு இருக்கேன், அப்போ வந்துட்டு நீ தான் பே பண்ற அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ரோஹன், நீ எதுக்கு ஃபீல் பண்ற, நம்ம வீடு தானே நம்ம வாங்கிக்கலாம், எப்படி நீ அரேஞ்ச் பண்ணுவ அப்படின்னு கேட்டா நகைலாம் இருக்குல்ல நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் மோகனுக்கு வந்துட்டு மனசுல ஒரு மாதிரி நம்ம மிஸ்டியை வந்துட்டு சொல்றோமோ அப்படின்னு தோணுது. இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் மிஸ்டி ரோஹன் பேர் பிடிச்சிருக்கோ ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க, யார் யாருக்கெல்லாம் பரி ரோஹன் பேர் பிடிச்சிருக்கோ பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கும் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.